நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய அழிச்சாட்டியங்கள், அட்டுழியங்கள், பேச்சுகள், புரணிகள், அவதூறுகள் எல்லாமே பெருகி போயிட்டே இருக்கு. பாவத்து மேல பாவம் செஞ்சிட்டு இருக்கையா நீ அப்படின்னு அங்கங்க கூக்குரல்லாம் இட்டு கண்டனங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மனுஷன் யாரு பேச்சு கேட்கிற மாதிரி தெரியலங்க. ஒரு பக்கம் பெரியார வசைப்பாடுறது, ஒரு பக்கம் தேசிய தலைவர் பிரபாகரனை வசைப்பாடுறது, ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதியை வசைப்பாடுறது, முதல்வர் மு.க. ஸ்டாலினை வசைப்பாடுறது, அவர் குடும்பத்தார் கனிமொழியை வசைப்பாடுறது. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காரு, டெய்லி எதனா ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம பெரியார் மண்ணுக்குள்ளேயே போயிட்டு இது பெரியார் மண்ணா, பெரியார் தான் மண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பெரியார் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்குதே. அட அதிமுக தான் மண்ணு மாதிரி இருக்கிறாங்க. என்னதான் பெரியார பத்தி பேசினாலும் சீமான் தன்னுடைய கூட்டணிக்கு வருவாரு, அதனால அவர் பகச்சிக்க கூடாதுப்பா, அதனால நீங்க யாரும் வாயை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு கட்டளை போட்டதாகவும் ஒரு சில செய்திகள் வருது. குறிப்பா அவங்க தலைவர்களை பத்தி ரொம்ப இழிவா பேசினாங்க. அது எம்ஜிஆரை பத்தியா இருக்கட்டும், ஜெயலலிதா பத்தியா இருக்கட்டும், அவங்க தலைவர்களை பத்தி ரொம்ப இழிவா பேசிட்டோம். பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் இப்ப அவங்க கூட ஒத்துப்படுறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். அது அவங்களுக்கு வேமாசூலா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வசைப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனாலும் பெரியாரை பற்றி பேசும்போது அதிமுக தான் கண்டிக்கல. ஆனா பாமகவே இறங்கி வந்துட்டாங்க, கண்ணனலை தெரிவிக்கிறாங்க சீமானுக்கு. ஆனா இந்த திமுக அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. இந்த இன்ஸ்டா பேஸ்புக்ல பத்தி நான் சமீபமா ஒரு வீடியோ ஒன்று வைரலா பரவிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மளிகை கடைக்காரர் ஒரு காமெடி சொல்லுவாரு. அதாவது அவர் காமெடி மாதிரி சொல்ல மாட்டாரு, மூஞ்செல்லாம் சோகமா வச்சுன்னு இந்த ராமு சோமு அது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு ரொம்பவே பரவலா இருந்தது. அது மாதிரி சீமான் இது பெரியார் மண் இல்லை, பெரியார் தான் மண், பெரியாரிஸ்டுகள் என்ன சீமான் இந்த அளவுக்கு பெரியாரை இழிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆனாலும் திமுக அரசு இவரை கண்டுக்கவே இல்லையே, என்னதான் செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு? திமுக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் சீமானுக்கு இருக்கு கச்சேரி, காத்திருங்கள் காத்திருங்கள், சீமானுக்கு நடக்கும் சம்பவத்தை பார்க்க காத்திருங்கள் அப்படின்ற மாதிரி திமுக என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் சீமானை எப்படி வச்சு செய்ய போறோங்கிறத மட்டும் நீங்க பாருங்க, அதுக்குள்ள அவசரப்படாதீங்க, இப்பவே அவரை வச்சு செஞ்சுட்டோன்னு வச்சுங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, தேர்தல் எங்களுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி செய்யறாங்க அப்படி இப்படி கதை கட்டுவாங்க. அதுவும் இல்லாம சீமானை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க, அவர் பேசுறதெல்லாம் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதேதான் பேசிட்டு இருப்பாங்க, பழி வாங்குறது திமுக அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிப்ரவரி 5ஆம் தேதிங்க, பிப்ரவரி 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் அவருக்கு இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆதரவாளர்களா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் திமுக இந்த அளவுக்கு பொறுமையா இருக்குன்னா ஏதோ செய்ய போகுது அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா இருக்கு. சீமானவர்களுக்கு பின்னாடி கட்டம் கட்டின்னு இருக்காங்க திமுக அரசு அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நீடிக்குது. ஆனாலும் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல பெரியாரை பற்றியும் தலைவர் பிரபாகரனை பற்றியும் திமுகவை பற்றியும் திமுக குடும்பங்களை சார்ந்தவர்கள் பற்றியும் இவர் எந்த அளவுக்கு இழிவா பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத பொழுதொரு வண்ணம் நாள் ஒரு மேனி அப்படின்ற மாதிரி தினமும் அரங்கேற்று இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.